சின்ராஸ் எல்லாம் கையிலே பிடிக்க முடியலங்கிற மாதிரி புது பாத்திரம் வாங்கினதையுமே மாவையும் ஆட்டி வச்சு அழகு பார்த்தாச்சு. அதில் உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ட்ரையரை வச்சு கொஞ்சம் நேரம் அதில் காமிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அழகாக இறங்கி வந்துடும். உரையும் ஊற்றி வச்சுருந்தேன், ஆனால் தயிர் தாங்க உரையில். அதுக்குள்ளே ஊற வச்சுருந்த அரிசி உளுந்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. எப்போல்லாம் நம்ம அரிசி உளுந்து அரைக்கிறோமோ அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த அரிசி கூட சேர்த்து ஒரு பிடி கல்லுப்பையும் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சும்மா கலக்குன்னு கலக்க தேவையில்லை, அதுவே நல்லா அழகாக கலந்துக்கிறோம். ஆவி எப்படி அரைச்சி வைக்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது ரெண்டும் இல்லைன்னா கையோடஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டு கண்ணுன்னே சொல்லலாம். முதல்ல அதுக்கு தேவையான பூண்டு எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிக்கும் போது நல்லா ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். சேதாரமே இல்லாமல் இஞ்சியை க்ளீன் பண்ணுறதுக்கு அது மேலே சின்ன ஸ்பூனை போட்டு லைட்டாக சுரண்டி விட்டாலே போதும். அழகாக தோல் தனியாக இஞ்சி தனியாக பிரித்து எடுத்துடலாம். அப்புறம் என்னங்க, கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு சில்லரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா 1 மாதம் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பொட்டு பொடிசு பொடி வகை இந்த மாதிரி சிந்தாமல் சிதறாமல் இதெல்லாம் டாப் அப் பண்ணுறதுக்கு பேப்பர் கோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் டூருக்கு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. லிங்க் டைட்டிலுக்கு மேலே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.